தரமான ஆக்ஷன் பிலிம்னா அது இதுதான். அது என்னன்னா நேத்து நான் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா T20 ஃபைனல் சீரிஸ் மேட்ச்ல டாஸ் வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங் சூஸ் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல களத்துக்குள்ள வந்த இந்திய பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நல்ல ஒரு பேட்டிங் ஸ்டார்ட் அப் கொடுத்தாங்க. அபிஷேக் சர்மா பாத்தீங்கன்னா 34 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. அடுத்து வந்து திலேக் வர்மாக்கு என்ன ஆச்சுனே தெரியல. வந்த ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சு ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கு அடுத்து வந்த பால் 6-4னு சும்மா பறக்க விட்டாரு. அதுக்கு அடுத்து சஞ்சு சாம்சன் 37 ரன்ல அவுட் ஆக அதுக்கு அடுத்து வந்து சூரியகுமார் யாதவ் 5 ரன்ல அவுட். அடுத்து பேட்ஸ்மேனா களத்துக்குள்ள என்ட்ரி கொடுத்த குங்ஃபு பாண்டியா சும்மா வர்ற பால்ல 6-4னு விளாசி காட்டினாரு. திலேக் வர்மாக்கும் பாண்டியாக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. சும்மா வர்ற பால்ல 6-4 தாங்க போச்சு. வெறும் 16 பால்லே தன்னோட 50 போட்டாரு ஹர்திக் பாண்டியா. திலேக் வர்மா 73 ரன்ல அவுட். ஹர்திக் பாண்டியா 63 ரன்ல அவுட். தூபே 10 ரன் அடிச்சதுனால 231 ரன் சவுத் ஆப்பிரிக்காக்கு டார்கெட் வச்சாங்க இந்தியா. அடுத்ததா களத்துக்குள்ள வந்த சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன் டிகாக் ஓப்பனிங்கே சும்மா பேயாட் ஆனாரு. ஹென்ரிக்ஸ் 13 ரன்ல அவுட். டெவல் ப்ரோவேஸ் 31 ரன்ல அவுட். மில்லர் 18 ரன்ல அவுட். டிகாக் 65 ரன்ல அவுட். மத்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் 16-15 அவுட் ஆக பும்ரா 2 விக்கெட், வருண் சக்கரவர்த்தி 4 விக்கெட், ஹர்திக் பாண்டியா 1 விக்கெட், ஹர்ஷதீப் சிங் 1 விக்கெட் எடுக்க இப்படி விக்கெட்ஸ் இழந்து சவுத் ஆப்பிரிக்கா 201 ரன் அடிச்சு வச்சிருந்தாங்க. இதனால 30 ரன் வித்தியாசத்துல இந்தியா இந்த ஒரு சீரிஸை வின் பண்றாங்க. இப்பவும் சவுத் ஆப்பிரிக்கா டீமை பார்த்து நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். ரெட் பால்ல வேணா நீங்க கிங்னு காட்டிருக்கலாம், ஆனா ஒயிட் பாலை பொறுத்த வரைக்கும் இங்க நாங்க தான்டா கிங். சரி ஓகே, யாரெல்லாம் இந்தியாவோட இந்த ஒரு வின்னிங் மூமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அவங்களாம் கமான ப்ளூ கரெக்ட் போட்டு போங்க.